எங்க தமிழ்நாட்டுக்குள்ள நாங்க எந்த மதமா இருந்தாலும் சரி, நான் இந்து மதமோ இஸ்லாமிய மதமோ இல்ல கிறிஸ்தவ மதமோ எந்த மதமா இருந்தாலும் சரி, எங்களுக்கு அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு ரொம்ப முக்கியம். உன்னைய மாதிரி சல்லிப்பைய சங்கிப்பையெல்லாம் வந்து உடைச்சு போட்டு போக நாங்க விரும்ப மாட்டோம். எங்க தமிழ்நாடு எப்பவுமே மத நல்லிணக்கத்துக்கு ஒரு உதாரணமா இந்தியால இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றத தெளிவுபடுத்துற மாதிரி தமிழ்நாடு வெல்லும்னு கார்த்திகை தீபத்தாலேயே எழுதி இருக்காங்க தஞ்சாவூர் மக்கள். அதுல பியூட்டி என்ன அப்படின்னா, ஏத்துறது என்னமோ கார்த்திகை தீபம் தான், ஆனா ஏத்துற மக்கள்லாம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்லாமிய மக்கள், ஹிந்து மக்கள், கிறிஸ்தவ மக்கள் எல்லாருமா சேர்ந்து ஏத்துறாங்க. சகோதர சகோதரிகள் தான் எல்லாத்தையும் பழகிட்டு இருக்கோம் அப்படிங்கறத வந்து எல்லாருக்கும் உணர்த்தணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த நிகழ்வு நீங்க ஏற்பாடு செஞ்சிருந்தோம். அதாவது இந்து முஸ்லீம் வந்து எப்பயுமே ஒத்துமையா, எல்லா மதம் இந்து முஸ்லீம், இந்து கிறிஸ்டின், முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருமே வந்து ஒத்துமையா தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை இன்னொரு தடவை எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இன்னைக்கு எந்த பிரச்சனையை கையில் எடுத்தாங்களோ, கார்த்திகை தீபத்தை இன்னைக்கு வந்து விளக்கேற்றணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதையே வந்து இன்னைக்கு நம்ம இஸ்லாமிய சகோதரிகளை இன்னைக்கு வர வச்சு அவங்களே இன்னைக்கு நம்மளோட ஒன்னா இருந்து இன்னைக்கு இந்த கார்த்திகை தீபத்தை வந்து இன்னைக்கு அது வெள்ளிக்கிழமை அதுவுமா ஏற்றணும் அப்படின்னு நினைச்சோம். வெள்ளிக்கிழமைங்கிறது வந்து நமக்கும் நல்ல நாள், நம்ம இஸ்லாமிய சகோதரிகளுக்கும் ரொம்ப உகந்த நாள். அதனால இன்னைக்கே வந்து தேர்ந்தெடுத்து நான் இன்னைக்கு அவங்களை எல்லாரும் இன்னைக்கு வர வச்சு எல்லாரும் வந்திருக்கீங்க, ஒன்னா வந்து விளக்கேற்றிருக்கோம். ஸோ இன்னைக்கு மாதிரி நம்ம எல்லாருக்கும் என்னைக்குமே வந்து ஒத்துமையா இருக்கணும் அப்படிங்கறது வந்து இந்த நிகழ்வு வந்து எல்லாருக்குமே வந்து பறைசாட்டும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நல்லா நிம்மதியா சந்தோஷமா இருக்கும். நான் இங்கேதான் விளக்கேற்றுவேன், இங்கேதான் வெங்காயம் உரிப்பேன் வந்து ஊழ வேலையை பார்க்க வேணாம். கூட்டிட்டு வந்து மொத்தமா எங்களை பிரிச்சிடணும், அப்படிதானே? என்ன நான் சொல்றது?